நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அடுத்து நம்ம படத்துல என்ன சிச்சுவேஷன் சார்? சிச்சுவேஷன் சொல்லுங்க சார். மேடம், நடுக்கடல்ல போட். சூப்பர். அந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இருக்கா? ஹலோ, கவலைப்படாத சித்ராமா. கடல்ல திருவான்மையூர்ல ஒரு சேரி இருக்காங்க, 4 கட்டமரம் ஊசியில குடுக்கறாளாம். அது கொண்டு இவரே அனுப்பிச்சலாம். முதல்ல போட் நாம தயார் பண்ணிக்கணுமா? நம்மள்ட்ட காசு இல்ல சார். இந்த சிச்சுவேஷன் சொல்லட்டும், முதல்ல கேளுங்க. நடுக்கடல்ல வந்து போட்டுக்கு ஒரு ஓட்டை. போச்சு நம்ம மணி. இல்லைங்க, இருங்க. அப்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் சொல்லும்போது நீங்க அந்த 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 எக்ஸைட்மெண்ட் தெரியணும். ப்ளீஸ். எனக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து காசு நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன். இருங்க. நடுக்கடல்ல போட்டுக்கு ஒரு ஓட்டை. நீச்சல் தெரியாத ஹீரோ. அதுல ஒரு டைரக்டர். ஐயோ, நம்ம வேற போட்ல இருப்போங்க. இருங்க. நீச்சல் தெரியாத ஹீரோ, அந்த டென்ஷன். அப்போ ஹீரோயின் டீஸ் பண்ணுது, ஸ்விம் பண்ணலாமா? அதுக்கு செத்தே இதுதான் போயிடலாம், குச்சிருவான் கடல் உள்ள இருக்க. இந்த ஹீரோயின் கூப்பிடுதுன்னா ஹலோ, உங்க கூட நான் நடிக்கிறதா இல்ல ஃபர்ஸ்ட். சார் அவங்க நடிக்கலையா சார்? ஜாலி. இந்த படத்துக்கு நான் தான் ஹீரோ, நீங்க ஹீரோ கிடையாது. மியூசிக் டைரக்டர் சார், இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஹீரோவை டீஸ் பண்ற மாதிரி வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். டைட்டானிக் மாதிரி ஹீரோ வந்து காலி. 2 days ஆகும் போல இருக்கேன். ஆமா. தான முத்தல்லவோ அப்படின்னா அது முத்து. இந்த முத்து. ஓஹோ. அப்படி எதுவும் என்ன நினைக்க கூடாது. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு பாட்டு நான் வச்சிருக்கிறேன். ஸோ அது வேணா கேட்டு பார்க்குறீங்களா? ப்ரொடியூசர்ஸ் வேணா கேளுங்க நீங்க. ஓகே. இந்த முத்தான பாடல் பாடுறதுக்கு ஒரு முத்தான சிங்கர் தானே நம்ம கூப்பிடணும். ஸோ கியூட்டா ஸ்வீட்டா பாடுற அந்த செல்ல கேர்ள் ஃப்ரம் கனடா கூப்பிடலாமா? கூப்பிடுங்களேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மகேஷா. என்ன பண்ணீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்களா? அது ஸ்டெப்பா? நடிக்கவே தெரியாது. நெக்ஸ்ட் டான்ஸ் வேற கத்து கொடுக்கணுமா? நானும் பண்ணுவேன். வச்சுக்கலாம். கிளைமேக்ஸ் ஷாட் நல்லா இருக்கும். ஓகே. டைரக்டர் சொல்லிட்டாரு, இந்த ப்ரொடியூசர் சார் இம்ப்ரெஸ்ட். மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்மா நான் தான் ஹீரோன்ட்டு ஒத்தகால நின்றுருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கலாமா? ஓகே. இப்போ எந்த மாதிரி ஒரு ஹீரோ நீங்க மனசுல நினைச்சிட்டு இந்த பாட்டை பாட போறீங்க? ப்ளீஸ் டோன்ட் லுக் பேக். கேட்ட கேள்வி அவங்க வந்து பார்த்தனா அப்படியே வாய் அடைச்சு போயிட்டாங்க. உங்களை ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மனசுல வேற யாரையுமே ஹீரோவா நினைக்க முடியல. ஸ்டன் ஆயிட்டாங்க அவங்க. வாங்க போலாம். She likes me very much. Thank you ஹீரோயின், ஸ்மால் ஹீரோயின். நல்லா பாடுங்க. ஓகேவா? ஓகே. முத்தலவோ முதிர்ந்து வந்த
மகிஷா நல்லா பாடிங்க மகிஷா. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பழைய பாடல்கள் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க பாடி கேட்கும்போது. ரொம்ப நல்லா பாடிங்க, நல்ல அட்டெம்ப்ட். இந்த சின்னஞ்சிறு சரணம் அங்கே தான், அங்கே கொஞ்சம் வாய்ஸ் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா பண்ணி, மீதி எல்லாமே நல்லாவே இருந்தது. நல்ல ஒரு அட்டெம்ப்ட். ஆல் தி பெஸ்ட். மகிஷா நல்லா பாடின கண்ணா. இந்த சாங்கை கேட்டேல்ல? ஆ, எப்படி பாடுவாங்க? அந்த வாய்ஸில் வந்து ஒரு ஸ்மைல் இருக்கும் ரைட் த்ரூ தி சாங், யூனோ. ஸோ ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் சிங் த சாங், ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் 2 lines. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் சந்த பொருள் அல்லவோ. Do it again. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. எஸ். ஸோ திஸ் இந்த தான் சாங்கில் வந்து தேவை உள்ள ஆட்டிடியூட். பட் ஐ லைக் வாட் யூ டிட் வித் தி சாங். சம் சங்கதீஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். Way to go. God bless you. மகிஷா வந்து இது போன்ற முத்தான பாடல்கள் இதெல்லாம் எவர்கிரீன் சாங்ஸ். நீங்கள் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த கெட்டப்ஸ் வேறு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு உங்களுக்கு. அதே போல் மகிஷா இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க. 1-2 இடத்துல சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸு, பட் ஓவரால் அந்த ஃபீல், அந்த ஹாப்பினஸ், சுபாஜி சொன்ன மாதிரி ஹாப்பி. ப்ளஸ் ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் ஸ்ருதி பார்த்துக்கணும். ஓகேவா? எந்த நோட்டு பாடினாலும் கன்ஃபார்ம்டாக பாடணும். ஓகே, கிவ் இட் அப். தேங்க்யூ. என்ன கேள்வி கேட்கறது? சூப்பரா பாடினேன் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஸ்வீட்டா இருக்கேன், ரொம்ப கியூட்டா பாடினேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஹீரோ நினைச்சிட்டு பாடியிருந்தா அழுதுட்டே தான் பாடியிருக்கணும். கரெக்டா? தேங்க்யூ ஸோ மச் மகிஷா. ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சேலஞ்சிலையும் நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கீங்க. குதிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. வேற என்னெல்லாம் பண்ண போறீங்க நீங்க? அது வந்து இந்த தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டா, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். சரி, இந்த பிரேக்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமா விடலாம். நான் நடிக்கிறேன், அதை காப்பி பண்ணி நீங்க நடிங்க. நீங்க நடிப்பீங்க, நான் அதை பார்த்து ஓகே ஓகே. அப்ப சுத்தமா நடிப்பு எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வேண்டாம். மனோஜி நீங்க நடிங்க, அதை காப்பி பண்ணிட்டு அவர் ஒரு பிரேக் விட்டுட்டோம். அதாவது அந்த சுச்சுவேஷனில் வந்து அம்மாவை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கதவு தொட்டதுமே ஒரு சந்தோஷம். அந்த கதவு அம்மா 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 எது காட்டு ஆக்ஷன். ஐயோ, மிரட்டரி அம்மாவை அப்படி இருக்காரு. அம்மா சந்தோஷம் பொங்கி அம்மா ஒரு பயங்கரமான ஃபீலோட நீங்க வந்து அம்மா பார்க்கணும். எங்க நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவை பார்க்குறீங்க. இவங்க எப்படி ஜன்னல் வழியா பண்ணுவீங்க? நீங்க ஒரு தடவை பண்ணி காமிங்க. ஹோல்ட் தி மைக். ஆக்ஷன். ஜன்னல்லாம் அவங்களே திறந்துப்பாங்க. அப்பா 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 இதோ வரேன்ப்பா, இதோ வரேன். ஏங்க இது பரதநாட்டியம் பண்ற மாதிரினா இருக்கு. இது வில்லேஜ் பொண்ணாச்சே சாமி. ஓ, நீங்க அந்த இது சொல்லலையே என்கிட்ட. இது எப்படி தெரியுமா இருக்கு? அப்பா வந்து பிரியாணி பொட்டலத்தை ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இவங்க வந்து அப்பா அதை வரேன்ப்பா நானும். உங்களுக்கு பசிக்குதுன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு ஃபீலிங், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து என்ன பாரு, எத்தனை பேர் கை தட்டுறாங்க பாரு.